வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். ஹார்முஸ் நீரிணை பக்கத்துல இருக்கிற ஈரானுடைய ஏவுகணைய நாங்க தாக்கியிருக்கிறோம் அப்படின்ட்டு அமெரிக்கா தெரிவிக்குது. இந்த ஏவுகணை தளங்களை எப்படி தாக்கியிருக்காங்கன்னா, பதுங்கு குழி இருக்கு இல்லைங்களா? அந்த பதுங்கு குழி மூலியமா போய் சக்தி வாய்ந்த குண்டுகள் மூலியமா தாக்கியிருக்கோம் அப்படின்ட்டு அமெரிக்க ராணுவம் சொல்லுது. அமெரிக்க மத்திய கட்டளை மையம் அவங்களோட எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீரிணையின் ஈரான் கரையோரம் அமைந்துள்ள கடினமான ஈரான் ஏவுகணை தளங்கள் மீது 5000 பவுண்ட், அதாவது 2270 கிலோ எடை கொண்ட ஆழமாக ஊடுருவி தாக்கும் ஆயுதத்தை வெற்றிகரமாக உபயோகித்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்லுது. அமெரிக்க ராணுவம் தன்னோட எக்ஸ் தளத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த தளங்களில் இருந்த கப்பல்கள் மீது தாக்கக்கூடிய ஈரான் குரூஸ் ஏவுகணைகள் இந்த நீரிணையின் சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு பெரிய ஆபத்தாக இருக்குது அப்படின்ட்டு அமெரிக்க ராணுவம் சொல்லுது. உலகத்துல 20% எண்ணெய் கப்பல் போற இந்த நீரிணை வழியா ஈரான் கடல் போக்குவரத்தை பாத்தீங்கன்னா மூடியுள்ளது. இதனால பாத்தீங்கன்னா உலக அளவுல எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதோட விலை உயர்ந்துகிட்டே போகுது. இந்த பெரிய குண்டுகள் பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஈரான் நிலத்தடியில அணுசக்தி தளங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை தாக்கறதுக்காக அமெரிக்கா பயன்படுத்துது. அதுக்கு பெயர் பங்கர் பஸ்டர் அப்படின்ற பெயர் கொண்ட அந்த குண்டுகள் போட்டு தகர்க்கப்படுது. இந்த குண்டு பாத்தீங்கன்னா மற்ற குண்டுகள் போல இல்லாம நிலத்துக்கடியில ஆழமான குழிய தோண்டி அதுக்கடியில வச்சு அந்த குண்டை வெடிக்க வைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த குண்டுகள் எப்படி வைப்பாங்கன்னா, கனமான மற்றும் இரும்புகளால வலுவான அந்த இடத்துல இரும்பு கம்பியால மூடப்பட்டு அங்க வெடிக்க வைப்பாங்க. ஈரான் பெரும்பாலான ஆயுதங்கள்ல நிலத்துக்கடியில புதைச்சி வச்சிருக்கிறது அப்படின்ட்டு அமெரிக்காவை நம்ப வைக்குது. கிட்டத்தட்ட 2270 கிலோ பங்கர் பஸ்டர் அந்த குண்டை பயன்படுத்தியிருக்காங்க. ஈரான் ஏவுகணை தளங்கள் மேல எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்ட்டு அமெரிக்க மத்திய கட்டளை மையம் இதுவரைக்கும் சொல்லல. ஆனா அந்த வகைகளோட பொருந்தி போகிறதுக்கு 2 இருக்குது. ஒன்னு GPU 28, இன்னொன்று GPU 72. GPU 28 பாத்தீங்கன்னா லேசர் மூலம் வழிநடத்தப்படும் ஒரு வகையான குண்டு. GPU 72 மேம்படுத்தப்பட்ட 5K ஊடுருவும் குண்டு. இந்த 2 வகை குண்டுகளையும் பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம். 2021ல பரிசோதிக்கப்பட்ட இந்த மிகப்பெரிய குண்டுல நேரடியா தாக்குதல் நடத்தும் ஆயுதமாக இது பயன்படுத்தப்பட்டிருக்குது. இது இலங்கை நோக்கி செயற்கைக்கோள் மற்றும் நேவிகேஷனால் பயன்படுத்தப்பட்ட அமைப்புல ஒண்ணு. அமெரிக்க விமானப்படை என்ன தெரிவிக்குது? இந்த GPU 72 வகை குண்டு பரிசோதனை செய்யப்படுறப்ப கடினமாக ஆழத்தில் புதைக்கப்படும் இலக்குகள் சார்ந்த சவால்கள் மற்றும் ஃபைட்டர் பாம்பர் விமானங்களுக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டிருக்குது. இப்ப இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் ஈரானோட ஆயுதங்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். GPU 72 வகை குண்டுகள் மிக பெரியதாக இருந்தாலும் F-15 பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஈகிள் போர் விமானங்கள் அந்த விமானத்தை மூலமா எடுத்துக்கிட்டு போலாம். இது ராணுவத்துல இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க திட்டமிடுவாங்க. B-1B வகையான விமானங்களை சார்ந்து இருக்காம பணியில் ஈடுபடுவதற்காக இந்த வகை குண்டுகள் பயன்படுத்தப்படுது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் 2 பேரும் சேர்ந்து ஈரானுடைய ஏவுகணை தளங்களை முற்றிலும் சேதப்படுத்தியிருக்காங்க. ஆனா ஈரானுடைய ஆயுதங்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக 2 பேத்துக்கும் இருக்குது. ஆனா சமூக ஊடகங்கள்ல ஈரான் கிளஸ்டர் ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்கு அப்படின்ட்டு தெரிவிக்குது.